ஆடும் வரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை சிறுவில் சாடும் தனி யானை சகோதரனே. திருச்சிற்றம்பலம். சக்கரவர்த்தி தவராச யோகி எனும் மிக்க திருமூலனருள் மேவனாள் என்னாலும். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை அந்தாய் போற்றி, பாகம் எண்ணுரு ஆனாய் போற்றி, பராய்த்துறை மேவிய பரணே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, அண்ணாமலையமண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். அன்று சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பெருங்கருணையினாலே சென்னை ஐசிஎஃப் கமலநாத் சத்சங்கம் மிகச் சிறப்பாக நிகழ்த்தி வருகின்ற திருமந்திர ஞான வேள்வியிலே நாம் 9ஆம் தந்திரத்திலே ஞானகுரு தரிசனம் என்கிற பகுதியினை தொடர்ந்து சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. எவ்வளவு பெரிய வாய்ப்பு இந்த உயிருக்கு வழங்கப்பெற்றிருக்கிறது என்று பார்க்கிற பொழுது சிவத்தினுடைய கருணை தான் நமக்கு தெரிகிறது. இந்த உயிர்களுக்கு தருகின்ற வாய்ப்பும் இந்த உயிர்களுக்கு தருகின்ற அந்த உயர்வுக்காக பல்வேறு சாதனங்களும் இறைவன் தருகின்ற அந்த நிலையை நினைத்து பார்த்தால் பெருமானுடைய கருணைக்கு எல்லையே இல்லை என்கிற அந்த தன்மை வெளிப்படும். மணிவாசக பெருமான் உள்ளம் உணர்ந்து அதை குறிப்பிடுகின்றார். நமக்கு அது ஒரு பாடலின் வரி போலதான் தெரிகிறது. ஆனால் அதனுடைய அதனுடைய உள் பொருளை நாம சிந்திப்போமே ஆனால், சிந்தித்து சிந்தித்து அதிலேயே நாம் நிற்போமே ஆனால், அதிலேயே திளைப்போமே ஆனால் ஈஸ்வரனுடைய கருணையை நாம் புரிந்து கொள்ளும். மணிவாசகருடைய பாடல் வரிகள் எல்லாமே ஈஸ்வரனுடைய கருணையை தெளிவுபடுத்துவதும் ஒன்றுபடுத்துவதும் தான். அவருடைய அந்த பாடல்களை ஓதுகின்ற பொழுது உயிருக்கு இந்த அறிவு விளக்கம் என்கிற ஒன்று கிடைத்து, அதனாலே அந்த அறிவு விளக்கத்தினாலே அதைத்தான் தெளிதல்ங்கிறோம். அறிவு விளக்கம் கிடைத்து அது ஒரு ஆனந்தப்படுகிறது பாருங்க. அந்த ஆனந்தம் தான் சிவன் முத்தர்கள் அனுபவிக்கிற ஆனந்தம். அது நமக்கு கிடைப்பது போல பெருமான் செய்கின்றார். அதை சிவத்தினுடைய அந்த கருணையை நாம் அடியார்கள் தான் உணர முடியும். சிவத்தினுடைய கருணையை அடியார்கள் உணர்வது போல வேறு யார் உணர முடியும்? சித்தமலம் அருவித்து சிவமாக்கி எனையாண்ட அத்தன் எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே அப்படின்னு கேட்குறார். அது அந்த பாடலோட அந்த வரியை நின்று 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 ஆய்ந்து ஆய்ந்து பார்க்கிற பொழுது அதனுடைய கருணை தெரியும். இன்னைக்கு நம்ம திருமூலர் சொல்லுகிற பாடலினுடைய அந்த நாடி அதுதான், உயிர் நாடி அதுதான். இந்த ஞானகுரு தரிசனங்கிறது இருக்கு. அந்த தரிசனத்தில் இந்த உயிருக்கு கிடைக்கிற அந்த ஒரு விடுதலை அது 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 ஃபீல் பண்ணோம். அதிலேயே இருந்து உழன்று இருக்கிற அதுக்கு அதிலிருந்து விடுபடுகிற அந்த உணர்வு தான் ஆனந்தமாக முதல்ல தெரியும். அந்த மாதிரி விடுபட முடியுமா, விடுபடுவோமா, அதுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு இருக்கா என்று எண்ணிக்கொண்டிருந்த அந்த ஆன்மா அதிலிருந்து அந்த
அந்த என்ன சொல்கிறது, கிளச்சஸ் ஆஃப் த ஃபீட், அது வந்து இறுக பற்றி கொண்டிருக்கக்கூடிய அதனுடைய கோரப்பிடியிலிருந்து அப்படியே கொஞ்சம் விடுபடுகிற அந்த நிலையை உணர்கிற பொழுது ஆன்மாவுக்கு வருகிற அந்த ஆனந்தம் சொல்லலாத ஆனந்தம். நீருக்குள்ளே மூழ்கி போயாச்சு, எங்கேயோ ஒரு அடிப்பாகத்துக்கு போயிருச்சு இந்த கப்பலில் நுழைந்த பகுதி. இந்த கப்பலில் நுழைந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மனிதனோ அல்லது ஒரு மனுஷியோ அந்த நீருக்குள்ள அந்த உடைஞ்ச பாகத்துக்குள்ளே இருந்தே உள்ளே போக வேண்டியதாக போச்சு. வெளியில் வர முடியல, கதவை அடைச்சிருக்கு, கண்ணாடியை உடைக்க முடியல, உள்ளுக்குள்ளே சிக்கி இருக்கிறோம். ஆனால் அது கடலுக்கு அடியில் போயிடுச்சு. தத்தளித்து கொண்டு இருக்கிற பொழுது இனி மரணம்தான் போல இருக்கு என்று எண்ணிக்கொண்டிருக்கிற பொழுது டக்குன்னு ஒரு பக்கம் கதவு திறக்கிற பொழுது அதிலிருந்து வெளியே வந்து அந்த நீரின் அடிபாகத்தில் இருக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்கிருந்து மேலே நோக்கி நீந்தி நீந்தி வந்தால் எப்போ மேலே வரும்னு தெரியாது, தெரியல. மேலே 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 நீந்தி கொண்டே அப்படி வருகிற பொழுது அந்த நீரின் மேற்பரப்பு வந்து அப்படி தலையை தூக்கின உடனே ஏற்படுகிற ஒரு ரிலீஃபு, அந்த மூச்சை வாங்குகிற பொழுது அப்படி தலையை தூக்கி வெளியில் வருகிற பொழுது அங்கே ரெஸ்கியூ டீமு அவங்க வந்திருக்கிறவங்க யாராவது இருக்கிறாங்களான்னு பார்த்துட்டு இருக்கவங்க தலையை தூக்குறதை பார்த்தவொடனே இருந்தோம் அங்கே ஒரு ஆள் நிறைய ஓடி வந்து, இது நாம் யோசித்து பார்க்குறோம், இதை நம்முடைய இன்றைய நிலையோடு யோசித்து பார்க்குறோம். தப்ப முடியுமா அப்படின்னு எண்ணிக்கொண்டிருந்த அந்த நேரத்தில் சித்தமலம் அருவித்து சிவமாக்கி எனையாண்ட அத்தன் எனக்கு அருளியவாறு சீவன் முத்தருடைய அனுபவம் தான் முழுக்க முழுக்க திருவாசகம். அது ஒன்றும் நம்ம அது ஒன்றும் பெருசாக விளக்க வேண்டியதில்லை. சிவன் முத்தர் தான்னு சிவன் முத்தரோட அனுபவம் அது, அந்த ஆனந்த அனுபவம். அவர்களுக்கு இன்னும் அந்த பராவத்துக்கு போகணுமேங்கிற ஆதங்கம் அப்படியே தெளிவாகும் திருவாசகத்தில். எத்தனை அந்த ஈசனுடைய கருணையை புரிந்து கொண்ட தன்மையில் இந்த ஈசனை புகழ்கின்ற அந்த வார்த்தைகள் இருக்க, புகழ்ந்து சொல்லுகிற வார்த்தைகள் அது வந்து புரிந்து கொண்டதுனால வருவது தானே. புரிந்து கொள்ளாமலேயே புகழ்றதுல என்ன? புகழ்கிறோம், புரிந்து கொண்டு புகழ்றதுங்கிறது இல்லையா? அதனால தான் சுந்தரர் சொன்னார், அப்படியே சில பேர் புகழ்கிறாங்க, பொய்யாய் உன்னை புகழ்வோர் புகழ்ந்தால் அதையும் பொருளாய் கொள்வோனே அப்படின்னு அவருடைய மெக்னானிமிட்டியை, பரமனுடைய பெருந்தன்மையை பேசுகிறார். அது பரமனுடைய பெருந்தன்மை. ஈஸ்வருடைய கருணைக்கு பெருந்தன்மைக்கெல்லாம் ஒப்பே சொல்ல முடியாது, யாரையுமே ஒப்பு சொல்ல முடியாது. ஒப்பு உயர்வு இல்லான், தனக்குவோமே இல்லான். வள்ளுவர் சொல்றாரு, தனக்குவோமே இல்லான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிதுன்னர். ஆகையினால அந்த ஒரு அனுபவம் இருக்கு பாருங்க, அந்த அந்த அனுபவங்களை ஈசன் வந்து நீ அங்கவா தரேன்னு சொல்லாம இங்கேயே தராரு. அதனால தானே அந்த கருணையை பற்றி நாம திரும்ப திரும்ப பேசுறோம். அப்புறம்னு சொல்லி எப்போ கொடுக்கலான்னே பார்த்துட்டு இருப்பாரு. இது இங்க வந்து அதுதான் அந்த கருணையை நான் புரிஞ்சு, நம்ம எப்போ கொடுப்பாரோன்னு பார்க்க வேண்டியது இல்லை. எப்போ கொடுப்பாரோ இறைவன் நமக்கு எப்போ இருப்பா அப்படிதான் நம்ம அதை காட்டுறோம். ஆனால் உண்மை என்ன தெரியுங்களா உங்களுக்கு? உண்மை வந்து எப்போ கொடுக்கலாம், எப்போ இதுக்கு கொடுக்கறதுக்கு அந்த நேரம் வரும் கொடுக்கலாம் அப்படின்னே காத்துட்ருப்போம். அதைத்தான் இந்த பாட்டில் சொல்கிறார் திருமூலர். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஈசன் கருணை புரிகின்ற திறம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் எப்போ செய்வாரோன்னு உயிர்கள் ஏங்குவதற்கு விடுகிறவர் அல்ல. உயிர்கள் ஏங்கி ஏங்கி எனக்கு எப்போ நீ இப்போ தரப்போகிற, எனக்கு எப்போ நீ கொடுக்க போகிற, எப்போ உன்னுடைய அருள் எனக்கு கிட்டும் அப்படியெல்லாம் ஏங்கி ஏங்கி இந்த உயிர்கள் தவிப்பது போல் நமக்கு தெரிந்தாலும் கூட உண்மை என்ன
அப்படின்னு பார்த்தா தம்முடைய மணிவாசக பெருமான் போன்றவர்களெல்லாம் அதை சொல்லுகிற பொழுது அதனுடைய உண்மை தன்மை என்னன்னா அப்படியே ரிவர்ஸ். அவரு எப்போ கொடுக்கலாம், எப்போ இந்த உயிர் கொடுக்கறது, இந்த உயிர் எப்போ வாங்கும் இதை அப்படின்னு காத்து கொண்டு இருக்கிறார். அதனாலதான் சுந்தரமுசாமி சொன்னார், மடித்தாடும் அடிமைக்கண் அன்றியே, மடித்தாடிக்கொண்டே வச்சிருக்கிறான் அவன். அப்படி ஒரு கோலம் ஏன் நமக்கு காட்டினாங்க பெரியவங்க, காலை மடித்து வச்சிட்டு இருக்கிற மாதிரியே ஒரு கோலம். ஏன் அப்படி? அவன் எப்பவும் ஆயத்தமாக இருக்கிறான் அருள் செய்வதற்கு, அருள் செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறான். நம்மகிட்ட தான் அந்த அந்த சென்று சேருகிற அந்த விஷயங்களில் குறைபாடுகள். ஆகையினால இந்த ஒரு அனுபவம் இறைவன் தருகிற அனுபவத்தை நாம் இறைவன் நமக்கு தரலை, கொடுக்கலை அப்படின்னு இல்லைப்பா, எப்படியெல்லாம் கொடுத்துருக்குறான் தெரியுமா உனக்கு அப்படின்னுட்டு அதனுடைய சிறப்பை பேசுகிறார். பரசு பதி என்று பார் முழுது எல்லாம் பரசிவன் ஆணை நடக்கும் பப்பதியால், பரசிவன் ஆணை நடக்கும் பப்பாதியால், பரசு பதி என்று பார் முழுது எல்லாம் பரசிவன் ஆணை நடக்கும் பப்பாதியால். நடக்கும் மப்பாதி அல்ல, பப்பாதியால். அது கொஞ்சம் திருத்திக்கணும் நீங்க. பப்பாதியால்ங்கிறது தான் சரியான பிழை இல்லாதது. மப்பாதியால்னு இருக்கு அதில். அது சில இதில் திருத்தங்கள் இருக்கும். அது பிரிண்டர்ஸ் டெவில். அது ப்ரூவ் பார்த்தோம்னா பப்பாதியால். பப்பாதிங்கிறது என்னென்ன பப்பாதின்னா, இப்போ நம்ம 3 இருந்தால் என்ன சொல்லுவோம், 3 4 4 சொல்லுவோம். 4 3 1 அப்படின்னு சொல்லுவோம்ல. அது மாதிரி பப்பாதி பாதிங்கிறத பாதிங்கிறது 2 சேர்த்தா பப்பாதி அப்படின்னு சொல்றது. அந்த மாதிரி அதை அமைத்திருக்கிற பப்பாதியார். பரசு பதி என்று பார் முழுது எல்லாம் பரசிவனானை நடக்கும் பப்பாதியால், பெரிய பதி செய்து பின்னாம் அடியார்க்கு உரிய பதியும் பாராக்கி நின்றானே. சிவபெருமானை பொறுத்த வரைக்கும் அடியார்கள் எப்படி அவர் பார்க்கிறார் அப்படிங்கிற அந்த உயர்வை சொல்லுகிறார். அடியார்கள் தான் அவருக்கு எல்லாமே அடியார்கள். அதில் அந்த அடியார்களை இருவிதமாக அவர் பிரித்து கொள்ளுகிறார். அவர் பிரிக்கிறாரோ இல்லையோ, நம்ம அந்த பிரிஞ்சு நிற்கிறோம். அந்த மாதிரி அப்படி பப்பாதியா நம்ம அடியார் திருக்கூட்டம் என்று சொல்லக்கூடிய அந்த நிலையில அடியார்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பக்குவ வேறுபாடு, அந்த நிலைகளில் அவரை பொறுத்த வரைக்கும் ரெண்டா இருக்குது. அதான் பாதியா இருக்கு பப்பாதி. என்ன பாதியா இருக்குன்னு சொன்னா, அது ஒரு பாதியை சொல்றாரு, பின்னாம் அடியார் அப்படிங்கிறார். அப்ப பின்னாம் அடியார்னு சொன்னதுனால இன்னொரு பாதி முன்னாம் அடியார். அப்படித்தானே? பின்னாம் அடியார் முன்னாம் அடியார். அது என்ன பின் ஆம் அடியார் அப்படின்னு சொல்லுகிற பொழுது இப்ப சரியாயிடுச்சு பாடம். நடக்கும் பப்பாதியார். இது என்ன? பின்னாம் அடியார்க்கு பெரிய பதி செய்து பின்னாம் அடியார்க்கு உரிய பதியும் பாராக்கி நின்றானே. ரொம்ப அழகா சொல்றாரு திருமூலர், ரொம்ப அற்புதமா சொல்றார். பின்னாம் அடியார்னா முன்னாம் அடியார். என்ன பின்னாம் அடியார் முன்னாம் அடியார்? ஆம் அடியார் அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சு கொள்ள வேண்டும். ஆம் அடியார் என்று சொன்னால் அது சிவமாகும் அடியார், தானாகும் அடியார். அதாவது தன்னை மாதிரியே மாத்திடுவாரு. அதுதான் அவர் செய்கிறது. அதாவது தன்னை போலவே, அதைத்தான் நான் முதல்ல மணிவாசகர் வாக்கா சொன்னேன்.
சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி எனையாண்டன்னு சொன்னனே, அந்த ஆக்குதல். அவர் சொல்றார், இந்த அடியார்களை பொறுத்த வரைக்கும் முன்னால ஆனவங்க பின்னால் ஆக போறவங்க, அப்படிதான் அவர் பிரிக்கிறார். ஆக முடியாதவங்க கிடையாது. அடியார்னா என்னைக்காவது ஒரு நாள் அவர்கள் சிவமாவார்கள், அதாவது தானாவார்கள். இவன் சொல்லுமா, இது வந்துட்டான், என்கிட்ட வந்துட்டான், என் பேரை சொல்றான், என்னை பற்றி மற்றவர்கள்லாம் பாடுறான், என்னை முழுமுதல் பொருள்னு தெரிஞ்சிருக்கு, உணர்றான், முழுமுதல் பொருள்னு உணர்றான், அவர் தான் எல்லாம் தராருங்கிறது எல்லாமே தெரியுது, அவனுக்கு நல்லாவே தெரியுது, இவர் ஒருத்தர் தான் பதின்னு தெரியுது. ஆனால் அவனுக்கு மற்ற சூழ்நிலைகளாலே அவன் அந்த முழுமை நிலைக்கு இன்னும் வரத்துக்கு கொஞ்சம் டைம் ஆகுது. நம்ம டைம் கொடுப்போம், ஆனால் வந்துடுவான் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காராம். அதுதான் பின்னாம் அடியார். முன்னாம் அடியார் எல்லா நிலைக்கும் அந்த உரிய நிலைக்கு ஒத்து போய் அவர்கள் வந்துட்டார். இந்த அடியார்கள் இப்படி வந்தவங்களை பக்குவப்பட்டு அந்த நிறைவில் வந்த ஒரு அடியார்களெல்லாம் என்ன பண்ணாராம், தானாக்குகின்ற நிலை. ஆகையினால தானாக்குகிற அந்த நிலையில என்ன ஒரு செய்தி ஆகிறது என்றால், சிவமாகிற செய்தி ஆகிறது அந்த பக்குவப்பட்ட அடியார்கள். அதனால அவர்கள் இந்த சிவபெருமானால அந்த பக்குவ நிலைக்கு அவர்கள் வந்த பொழுது அவர்களெல்லாம் சிவமாகி விட்டார்கள். அவர்கள் சிவமானது எங்கன்னா வேற எங்கேயோ இல்லை, இங்கே தான் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி. அதில் நம்ம சாமி சொல்லுகிற அந்த செய்தியை நான் பாருங்க, சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி என்று சொல்லுவது சுத்தாவத்தை, எனையாண்ட அது பராவத்தை. இங்கே ஆண்டுட்டார், அதனால நிச்சயம் அங்கேயே என்னை ஆளப்போகிறார். ஆகையினால இங்கே சிவமாக்கிட்டார். இப்போ நம்ம பொறுத்த வரைக்கும் மணிவாசகர் வேறு சிவ வேறுன்னு நம்ம பார்க்கறதே இல்லை. நமக்கு மணிவாசக பெருமானை பார்க்கிற பொழுது, அவர் வார்த்தைகளை பார்க்குற பொழுது அதெல்லாம் அவர் இத்தனைக்கும் சிவனே சிவனேன்னு தான் சொல்கிறாரு, தன்னை முன்னிலைப்படுத்தவே இல்லை. ஆனாலும் நமக்கு சிவத்தை விட இவர் முன்னிலைப்படுகிறார் நமக்கு. அதாவது நீங்கள் நல்லா தெளிவாக உணரணும், அவரை முன்னிலைப்படுத்திக்கவே இல்லை, பரம்பொருளைத்தான் சொல்கிறார். பரம்பொருளுடைய கருணையை சொல்லுகிறார், பெருமையை சொல்லுகிறார். ஆழ்ந்தகன்ற நுண்ணியனேங்கிறாரு, ஆழ்ந்தகன்ற நுண்ணியனேங்கிறார். அது மட்டுமல்ல, வேற்று விகார விடக்குடமின் உட்கிடப்ப ஆற்றேனமையா அரணேவோ என்று போற்றி பொழுந்திருந்து பொய்கட்டு மெய்யானார். மீட்டுக்கு வினைப்பிறவி சாராம கள்ளப்புல குரம்பை கட்டழிக்க வல்லான் தில்லையில் கூத்தன் தென்பாட்டி நாட்டன் அல்லல் பிறவி அறுப்பான். இதெல்லாம் அவரை பற்றி சொல்லுகிற செய்திகள் இத்தனையும் தாண்டி போய் நம்ம மணிவாசகரை வணங்குறோம். ஏன்? நமக்கு அவர் சிவமாகிட்டார். இப்படி பெருமான் இந்த மாதிரி அருளாளர்களை, இப்படி அவர்களை, இந்த அடியார்களை, மணிவாசகர் போன்ற அடியார்களை சிவமாக்கி விட்டுவார், தானாக்கி விட்டுவார். அவங்களுக்கு அது தெரியாது, ஆனால் அவங்க தானாகி சிவமாகி இருப்பார்கள். இப்படி சிவமாகி விட்டவர்கள் யாருக்காகனா, இனிமேல் சிவமாக போகிற அடியார்கள் பக்குவத்திற்கு வருகிறார்கள் அல்லவா, அவர்களுக்கெல்லாம் விட்டுருவார். எனவே அவரை பொறுத்த வரைக்கும் அடியார்கள் பக்குவம் பெற்று சிவமாகிற நிலையிலே வந்தவர்களை தானாக்குகிறார். ஆனால் இன்னும் அந்த பக்குவத்தை பெற வேண்டும் என்கிற அந்த முயற்சியில் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த குறைபாடுகள் நீங்குவதற்காக ஆயத்தமாக இருக்கிறவர்கள் அதற்கான முயற்சியில் இறங்கி கொண்டிருக்கிறார்கள் அல்லவா, அந்த அடியார்களுக்கு வேறு விதமாக திருவருள் செய்கிறார். அதைத்தான் இங்கே குறிப்பிடுகிறோம். எனவே திருவருள் எவ்வாறு அமைகிறது என்று சொன்னால், அடியார்களிலே இருபாதியாக பப்பாதியாக, அடியார்கள் பப்பாதி என்று சொல்லி கரெக்டாக 50% அர்த்தம் இல்லை. அது ஒரு கூறு, இது ஒரு கூறு, அது ஒரு பகுதி, இது ஒரு பகுதி. பகுதி என்பதற்கு பாதின்னு சொல்றார்.
பாதி நேரம் இங்கே தான் என் பொழுத ஓட்டுறான் அப்படின்னு சொன்னால் கரெக்டாக 24 ஹவர்ஸோ 12 ஹவர்ஸ்னு கணக்கு கிடையாது, பெரும்பான்மை நேரம் அப்படின்னு இருக்கும். பாதி அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த அடியார்களில் சிலரை அப்படி பதிய தன்னை போல் ஆக்கிடுறார் இந்த உலகத்தில். நல்ல கவனமாக கேட்கணும். அடியார்கள் தான் பதி செய்துன்னார். 3வது வரியை பாருங்க. பெரிய பதி செய்து. என்ன பெரிய பதி செய்து? அதாவது அந்த உயர்ந்த அந்த நிலை, எந்த நிலைக்கு உயர வேண்டும் என்று கருதுகிறார்களோ அந்த நிலையை விட பெரிய நிலைக்கு பெரிய பதி. என்ன கேட்குறாங்க? ஒன்றை விட்டு பெரியக்கூடாது, உன்னை எப்பொழுதும் நினைக்கணும், உன் புகழையே சொல்லணும், உன்னுடைய அந்த இடத்திலிருந்து விலகி நிற்கக்கூடாது, மனம் மொழி மெய் எதுவாக இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, மற்றுப்பற்ற எனக்கென்று நின் திருப்பாதமே மனம் பாவித்தேன், அதுதான் வேணும். அப்படி தான் செய்கிறார்கள். அந்த மாதிரி கொடுன்னு கேட்டால் இவர் என்ன பண்ணிடுறாரு? தன்னை மாதிரி ஆக்கிடுறாரு. அதான் பெரிய பதி செய்து தன்னை மாதிரி ஆக்கி விட்டுறாரு. பெரிய பதி செய்து பின்னாம் அடியார்க்கு உரிய பதியும். அப்ப பின்னால இருக்கிற இந்த அடியார்களுக்கெல்லாம் சிவத்தை பற்றுகிற அந்த ஒரு சிரமம் வேண்டாம். அது இவங்க பிடிச்சிட்டாங்க, மற்றவர்கள் எல்லாருக்கும் பிடிக்கணுங்கிற அந்த நிலை இருந்தாலும் அவர்களுக்கு கன்ஸ்டன்ஸ் கூட குறைபாடுகள் இருக்கலாம், கஷ்டப்படுறாங்க. அவங்களாம் நீங்கள் ஒன்று பண்ணுங்க, நீங்கள் என்ன பிடிக்கணும்னு சிரமப்பட வேண்டாம், இந்த உரிய பதி உங்களுக்கு இங்கே பண்ணி வச்சிருக்கிற இங்கே இருக்கிறாங்க, அவங்களே பற்றி கொள்ளுங்கன்னு பெரிய பதி செய்து பின்னாம் அடியார்க்கு உரிய பதி ஆக்கி நின்றானே. இந்த பின்ன அதான் ஞானகுரு. ஞானகுருங்கிறது நீ வேற ஒன்று நினைச்சிடாத. அவங்க சிவத்தையே நினைச்சிட்டு இருப்பாங்க. அவங்க மனமொழிமையினாலே சிவத்தை அடைய வேண்டும் என்று கருதி நிற்பார்கள். அவங்க கவனம் முழுக்க அங்கே இருக்கும். ஆனால் அவர் என்ன பண்ணுவார்? இதுதான் ஞானம், இவரை பிடிச்சிக்க என்று பின்னால் இருக்கிற அடியார்களுக்கு இன்னும் முறைமையை தெளிவுபடுத்த எளிமைப்படுத்த அவர்களுக்கு இவர்களை ஞான குரு இவர்களை உரிய பதியாக்கி உரிய பதியும் ஆக்கி நின்றானே. உரிய பதியும் பார் ஆக்கி நின்றானே. இந்த உலகத்துல பாராக்கி நின்றானேனா இந்த உலகத்திலேயே இது நடக்கிற விஷயம். இது எங்கேயோ வேற நம்ம கண்ணு முன்னல இல்லை. இதுக்கு முன்னோடியாக இந்த செய்தியை பதிவு செய்கின்றார். எனவே அடியார்கள் சிவனை பற்றி செல்லுவதும் முறைதான், அதுவும் முறைதான். திருக்கோயிலை பற்றுதலும், திருக்கோயிலை பற்றுகின்ற பொழுது நம்முடைய திருமுறைகளை பற்றுதலும், அந்த திருமுறைகளின் வாயிலாக அவனை தோற்றுவிப்பதும், இப்படியாக பல்வேறு நிலைகளில் அவனை செய்வதும் ஒரு பக்கம் ஆகிய அடியார்களான பிறகு அந்த அடியார்கள் இன்னும் பக்குவத்தை விரைவாக பெறுவதற்கு, பக்குவத்தை மிக விரைவாக பெற வேண்டும் என்று ஈசன் கருதினால் அவர்களுக்கு குருவை காட்டி விடுகிறார். நீ பிடிச்சி இங்கே பிடிச்சி சீக்கிரம் வந்துடலாம் அப்படின்னு காட்டுவார். அந்த குருவை பற்றுகிற அந்த நிலைக்கு இருந்தால் போதும் பக்குவம். அவர்களை பற்றி கொண்டு அவர்களும் என்ன ஆகுறாங்கன்னு அடுத்த பாட்டில் சொல்றார். என்ன அற்புதமான திருமூலர் சொல். பெரிய பதி செய்து, பெரிய பதின்னு ஏன் போட்டார்னா அவங்க முன்னாம் அடியார், அவங்க முன்னாலேயே அந்த பக்குவத்துக்கு வந்து மணிவாசகரே பக்குவத்துக்கு வந்து நின்னாரு, இவரே வந்து பண்ணார். ஸ்ரீமத் பாம்பன் குமரகுருதாஸ் சுவாமிகள் தேடிக்கிட்டே இருந்தார். முருகனே வந்து எனக்கு உபதேசம் பண்ணு தேடிட்டு பக்குவத்துக்கு வந்தார். முருகனே வந்து பிரபன் வேலை செய்யல, உபதேசம் பண்ணு. இப்போ அவரு என்ன ஆயிட்டாரு? சிவமாயிட்டாரு. சிவமான காரணத்தினால அவரை பற்றிய அடியார்கள் பலரும் அந்த உயர்ந்த நிலைக்கு போனார்கள். சாமியை பிடிச்சிக்கிட்டு போனவங்க. சாமி ஒருத்தர் போய் அவர் முயற்சி பண்ணி சாமிகிட்ட கேட்டு உபதேசத்தை வாங்கி இப்போ மற்றவர்கள் அவரை பிடிச்சிக்க வேண்டியது தான். இது மாதிரி பல அடியார்களை அவர் வந்து ஆட்கொண்டு
அருளாளர்களாக ஞானகுருவாக திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மணிவாசகர் என்றெல்லாம் இன்னும் பண்ணிட்டே தான் இருக்கிறாரு. அதை நம்ம ஏதோ ஒரு காலகட்டத்தில் மட்டும் அதை செய்வார், அப்புறம் நிறுத்திடும், அப்படி கிடையாது. தொடர்ந்து செய்கின்ற ஒரு செயல்னு அப்பவே திருமூலர் சொல்லுகிற பொழுது இது தொடர்ந்து அவன் செய்கிறது அப்படிங்கிறத எப்போயோ ஒரு காலத்தில் செஞ்சு நிறுத்துறது இல்லை எப்போ செய்யறது இல்லைப்பா, இது தொடர்ந்து செய்யறதுங்கிறதுக்கு முதல் 2 வரி சொன்னார் பாருங்க. பரசு பதி என்று பார் முழுதெல்லாம் பரசிவன் ஆணை நடக்கும், பரசிவன் ஆணை நடக்கும், பார் முழுதெல்லாம் பரசிவன் ஆணை நடக்கும். இந்த உலகத்தில் எந்த இடத்துல அவருடைய ஆணை செல்லாத இடம்? ஆணை செல்லுகிற இடம் எல்லாமே நமக்கு நாம் நினைக்கிறோம் நம்ம ஆணை செல்லுகிறது, நாம் செய்கிறோம் என்றெல்லாம். அவருடைய ஆணை செல்லாத இடம் கிடையாது. பார் முழுதும் எல்லாம், பார் முழுதும் உலகம் முழுவதும் எல்லாம்னாரு. எல்லாம் என்று சொல்லுவதில் அசரம் அசரம், இயங்குதினை இயங்காத்தினை, அறிவுள்ளது அறிவற்றது. சூரியன் வருவது யாராலே, சந்திரன் செய்வது யாராலே அப்படின்னு பாட்டு. இதெல்லாம் யோசிச்சு பார்த்தா யாரால நடக்க முடியும்? பார் முழுது எல்லாம் பரசிவன் ஆணை நடக்கும். அதனால அவர் என்னன்னு சொல்லுகிறார்களாம்? பரசு பதி என்று பரசு, பதி என்று பரசு, அவரே மூல முழு முதற் பொருள் என்று துதிக்கிறது துதிக்கிறது. அப்படித்தானே துதிக்கிறார்கள், எல்லோரும் துதிக்க நிற்கின்றார். அவனுக்கு மேல ஒரு பொருள் இல்லை, எல்லா பொருளும் அவனே, எல்லா பொருளும் அவன் ஆணையிலேயே நிகழ்கின்றன, இயங்குகின்றன. இயங்கா பொருள் கேட்கவே வேணாம், அவனுடைய ஆணை. இயங்குகிற உயிர்கள், அதனுடைய இயக்கங்கள், ஆணைங்கிறது திருவருள். எனவே திருவருளினாலே இந்த உலக இயக்கம் முழுக்க நடக்கிறது. பதி என்று பரசு பரசிவன், பதி முழுமுதற் பொருள் என்று இந்த உலகமே துதித்து கொண்டிருக்கக்கூடிய பரம்பொருளாக இருக்கக்கூடிய பரமசிவன் இருக்கிறானே, அந்த பரம்பொருளாக இருக்கக்கூடிய பரமசிவனுடைய ஆணை பார் முழுவதும் நடக்கும், பார் முழுதெல்லாம் நடக்கும். எனவே உயிர்களின் நலம் கருதி, உயிர்கள் உய்ய வேண்டும் என்று கருதி இந்த உலகத்திலே எல்லாவற்றையும் வைத்திருக்கிற பெருமான் இறைவனை நாடி நிற்கின்ற இந்த உயிர்களுக்காக சொல்லுலகம் பொருளுலகம் என்று சொல்லப்படுகின்ற திருக்கோயில்கள், வழிபாட்டு முறைகளாக இருக்கக்கூடிய திருமுறைகள் என்று இவற்றை எல்லாமையும் அவர் செய்து வைத்திருக்கிறார், எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறார். இது எப்பயிலிருந்து நடக்குது? அப்பயிலிருந்து நடக்கிற பெருமான் இந்த உயிர்களை உய்விக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக எத்தனை எத்தனை திருக்கோயில்களை, எத்தனை எத்தனை நல்ல உள்ளங்களை பற்றி கொண்டு எழுப்பி, எத்தனை எத்தனை நல்ல ஆன்மாக்களை பற்றி கொண்டு அற்புதமாக அந்த திருமுறைகளை செய்து, எனவே வழிபடுதல் என்று சொல்லக்கூடிய வழிபாட்டு முறையை சிறப்பாக செய்து தந்திருக்கிறார். நம்ம இதை பற்றி ஒரு பெருசாக யோசிச்செல்லாம் ஆராய்ஞ்சி ஆய்வுக்கெல்லாம் பண்ணி எல்லாம் கண்டுபிடிக்க வேண்டியதில்லை. பெரிய தெளிவாக தெரியுது. கோயில் இருக்குது, திருமுறைகள் இருக்கு. ஏதோ கோயிலை 4 பேர் கட்டினாங்க, திருமுறையை 4 பேர் செஞ்சாங்கன்னு நினைக்கிறவன மாதிரி மடையம் உலகத்திலே கிடையாது. அதெல்லாம் இறைவன் தந்தது தான், இறைவன் தந்தது. போற்றிக்கொள்ளாதது வேணால் நம்முடைய குறையாக இருக்கலாம், தந்தது அவன்தான். ஆனால் போற்றிக்கொள்ளலேங்கிற குறைபாடு நம்மகிட்ட தான் இருக்கு. உய்வதற்காக எத்தனையோ ஒரு திருக்கோயில்களை தந்தான், எத்தனையோ அற்புதமான பாடல்களை, 10,000க்கும் மேலே இருக்கக்கூடிய பாடல்களை தந்திருக்கிறான். அவனுடைய ஆணையானது இந்த பார் முழுவதும் நடக்கிறது. ஆனால் அந்த திருவருளினுடைய முழுமை என்ன என்று நீ பார்த்து கொள்ள வேண்டும் என்றால், அதையும் இங்கே சிறப்பாக இந்த உலகத்திலேயே அவருக்கு வேண்டியவற்றை, அதாவது பக்குவம் பெற்ற அடியார்கள், அந்த விரைந்து உயர்ந்து வருகின்ற அந்த அடியார்களுக்கு பெரிய பதி செய்து, அவர்களை பெரிய பதி செய்து
இன்னும் பின்னே வந்து கொண்டிருக்க அடியார்களுக்கு உரிய பதியாக அதை செய்கிறார். அடியார்க்கு உரிய பதியும் அதை ரொம்ப சமத்காரமா பொருள் கொள்ளுமாறு வைத்திருக்கிறார். ஏன் பப்பாதியால் என்று சொன்னார்னா, பாதி 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 என்று சொல்லுகிற பொழுது திருவருளினாலே நிகழ்கின்ற அந்த ஒரு பாதியிலே திருக்கோயில்களும் திருமுறைகளும் அவற்றை திருவருளாலே தான் அமைத்து கொடுக்கிறான். அது பின்னாம் அடியாருக்கு, பின் தானாக போகிற அடியார்களுக்கு, அவர்கள் அதை பற்றி கொண்டே வந்து அவர்கள் எங்கே வந்து நிற்க வேண்டும்? பெரிய பதியை பற்றி கொண்டு நிற்க வேண்டும், குருவை பற்றி கொண்டு நிற்க வேண்டும். இப்ப செய்யறது எல்லாத்தையும் சிவத்தை பற்றி கொண்டு, சிவலிங்கத்தை பற்றி கொண்டு, திருக்கோயிலை பற்றி கொண்டு, இவற்றையெல்லாம் பற்றி கொண்டு செய்தவர் இனி பெரிய பதியை பற்றி கொண்டு அவர்கள் செய்தல் வேண்டும். அப்படி செய்கின்ற பொழுது அவர்களுக்கு பதி அந்த பெரிய பதி தான், அதாவது ஞானகுரு தான். அதனால தான் இந்த ஞானகுரு தரிசனம் என்கிற பகுதியில் அவர் இந்த செய்தியை சொல்லுகிற பொழுது இது இறைவன் ஏற்பாடு. எனவே பெரிய பதி செய்துன்னு பாருங்க. பெரிய பதி செய்து என்று சொன்னால் அவங்க வந்து நம்ம பார்வையில் பார்க்கிற பொழுது அவர்கள் நம்மை போன்ற மானுட தேகத்தோடும், நம்மை போன்ற கருவி கரணங்களோடும், நம்மை போன்ற தத்துவங்களோடும் அவர்கள் விளங்கினாலும் கூட அவர்களை பெரிய பதியாக செய்கிறார். அதை தன்னை காட்டிலும் பெரிய பதியாக, ஏன்னா தன்னை அவர்களால் அத்தனை சுலபமாக அடைய முடியாது, அத்தனை சுலபமாக தன்னிடம் தொடர்பு கொள்ள முடியாது. ஆனால் இவர்களை அத்தனை எளிதாக தொடர்பு கொண்டு விட முடியும். அவர்களை சிவமாகவே பார்த்து, பதியாகவே பார்த்து, அவர்கள் உண்டால் என்னுடைய பெருமான் இதனை ஏற்றுக்கொண்டான், அவர்கள் பேசினால் என்னுடைய பெருமான் என்னோடு பேசினான், அவர்கள் நலம் விரும்பினால் என்னுடைய பெருமான் என்னுடைய நலத்தை விரும்பினார் என்றெல்லாம் மகிழுமாறு அவர்களை இவர்களுக்கு சிவமாகவே ஆக்கி வைக்கிறான். இதுதான் அவர் செய்கிற அந்த கருணையிலேயே மிகப்பெரிய கருணைங்கிறார். இந்த கருணை, சிவபெருமானுடைய கருணையை பற்றி நம்ம தொடர்ந்து பேச ஆரம்பித்தோம். அந்த கருணையே மிகப்பெரிய கருணை என்னன்னு கேட்டால், தன்னை போல ஆக்குறார் இல்லையா, பக்குவன் அடியார்களை தன்னை போலவே ஆக்கி, இதை விட என்னையா கருணை இருக்க முடியும்? நீங்க உலக நிலையில பாருங்க, ஒருத்தர் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு உதவியை கேட்டு ஒருத்தர் போயிருந்தார். ஒரு மிக முக்கியமான உதவி. அந்த முக்கியமான உதவியை செய்வார் என்று எதிர்பார்த்து அவர் ஒரு ஒரு 2 நாட்கள் 3 நாட்கள் காத்திருக்கிறார். வர சொன்ன தேதி வரைக்கும், வர சொன்ன நாளில் வந்து வாங்க நீங்கள் நிச்சயம் செய்து தரேன் என்று சொல்லி இருக்கிறார். அந்த தேதியிலே மிக பெரிதாக அதனை எதிர்பார்த்து காத்திருக்கிறார். அந்த நேரத்தில் போகிறார். அவர்கிட்ட போனால் அவர் இல்லை என்கிற செய்தி தெரிகிறது. அவர் முந்தானத்தை ஊருக்கு போயிட்டாருங்களே. அவர் வரத்துக்கு இன்னும் ஒரு 10-15 நாள் ஆகுமே. அப்படிங்கும் பொழுது எப்படி இருக்கும்? அடாடா, இப்படி மலை மாதிரி நம்பி இருந்தோமே, அவர் உதவி செய்வார் என்று கருதித்தானே நாம் இந்த நாளுக்காக, இந்த மணித்துளிக்காக, இந்த நேரத்திற்காக காத்திருந்தோம். இல்லைன்னா இப்போ என்ன செய்யுது ஒன்றுமே புரியாது. அந்த நேரத்தில் அப்படி திகைத்து போய் நின்று என்ன செய்யுது, அந்த நேரத்தில் ஒருத்தர் வந்து நீங்கள் ஆமாம் ஐயா உங்கள்கிட்ட இன்னைக்கு ஆமாம் சொல்லியிருந்தாரு. ஐயா என்ன சொல்லியிருக்காரு, நீங்கள் வருவீங்கன்னு சொன்னார். நான் தான் உங்களை தான் அங்கே பார்த்துட்டு இருந்தேன், நான் உங்களை முன்னே பார்த்ததில்லை, அதனால தான் நான் நீங்கள் வந்தபோது நான் கவனிக்கலை. அதனால் நீங்கள் நின்னது அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்த கேட்டோன்னே வச்சு, உங்கள் பேர் என்ன? சரி, உங்களுக்கு என்ன செய்யணுமோ அத்தனையும் ஐயா இருந்தால் எப்படி செய்வாரோ அப்படி செய்ய சொல்லிட்டார். நீங்கள் ஐயா கிட்ட எப்படி என்ன எதிர்பார்த்து என்ன கேட்குறீங்களோ, என்ன செய்யணும்னு நினைக்கிறோம், அது அப்படியே நானும் இங்கே இருந்து என்ன செய்ய சொல்லியிருக்கார். ஒரு குறை இல்லாமல் பார்த்துக்கணுன்னு இருக்கார். நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன செய்யணும், எப்படி செய்யணும், எதை விடாலும் சிறப்பாக செய்யலாம், ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை அப்படின்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க. எப்படி இருக்கும்? அப்படி இருந்தவனுக்கு தான் தெரியும் அது எப்படி இருக்குன்னு. நான் ஏதோ உதாரணம் சொல்கிறேன், நீங்கள் அதை கேட்குறீங்க, அது ஓரளவு உங்களால் யூகிக்க முடியாது. ஆனால் அந்த நிலையில் ஒருவர் இருப்பார். ஆனால் அவருக்கு இப்போ சிவத்தை தேடி போய் அது எங்கே இருக்குமோ, எப்படி இருக்குமோ, என்னவோ ஏதோ நினைச்சிருக்கிற பொழுது சிவம் அந்த மாதிரி இதுதான் பார்த்துக்க, நீங்கள் இதை பிடிச்சிக்க, ஏன் கஷ்டப்படுற, வந்துடு
அப்படின்னு சொல்லுகிற பொழுது அந்த ஞான குருவை பற்றி கொள்ளுகிறவர்கள் அதை விட பெரிய சிறந்த அந்த நிலையை அடைவதற்கு உரிய வழி என்ன? எனவே ஞான குருவை பெறுகிற நிலை இருக்க அது மிகப்பெரிய நிலை என்று குறிப்பிடுகிறார். ஞானகுரு தரிசனங்கிறது அதுதான். தரிசனம் என்பது என்ன? ஞானகுரு தரிசனம், நாம் பொதுவாக தரிசனம் என்பது விழிகளினாலே நோக்குவது என்று நாம் அதுக்கு பொருள் சொல்வோம். அதுக்கும் பொருள் அதுதான். ஆனால் இந்த இடத்துல தரிசனம் என்பது உணர்தல். உணர்தல், அந்த உணர்வு இருக்கு பாருங்க. அந்த தரிசனங்கிறது உணர்தல்னு. இவரையே அந்த ஞான குருவையே சிவமாக உணர்தல். முடிஞ்சு போச்சு. உனக்கு வர வேண்டிய உணர்வு அது ஒன்று தான். நீ அதில் கொஞ்சம் மாறுபாடாக இருந்தேன்னா, இப்போ வந்தவர் என்ன விட கேளுங்க, என்ன வச்சுட்டு போயிருக்காரு நான் தான் போது, ஐயோ அவர் இல்லையே, இவரா, இவர் என்ன நினைப்பாரோ, நம்ம கேட்டால் அவருன்னா அப்படி நினைப்பாரா, இவர்கிட்ட எப்படி சொல்லுவாரோ, என்ன செய்வாரோ அப்படின்னு நீ டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணால் இவர் அவர்கிட்ட பெற வேண்டிய பயனை பெறுவதற்குரிய தடங்கள் ஏற்படும். அவர் என்ன இவர் சரியாக சொல்ல மாட்டேங்கிறாரு, என்ன வேணாலும் செய்யலாம், நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குற பொழுது இவர் தயங்கி ஒன்று சொல்கிறது, ஒன்று சொல்லாமல் இருக்கிறது, ஒன்று கேட்கறது, இப்படி இருந்தால் யார் குற்றம்? குருக்கிட்ட போனதுக்கப்புறம் இவர் நம்ம மாதிரி தானே இருக்கிறாரு, இவர் எப்படி சிவமாக முடியும்? அவர் சிவமாவது உன்னுடைய உணர்வில் தான். கோயிலில் இருக்கக்கூடிய ஒரு சிலை எப்படி கடவுள், அது உன்னுடைய உணர்வுனால தானே. உனக்கு உணர்வே இல்லாதவன் அங்கே போய் நிற்கிறான்னா சட கசட மூட மட்டி தான் நிற்பாவன். அவனுக்கு அது இப்படி தான் தெரியும். அது ஏன் அந்த அந்த பார்த்த உடனே கண்களில் கண்ணீர் பெருகி ஆலம் தான் உகந்து அமுது செய்தானே ஆதியை அமரர் தொழுதேத்தும் சீலந்தான் பெரிதும் உடையானை சிந்திப்பாரவர் சிந்தையுளானை ஏலவார் குழலாள் உமை நங்கை என்றும் எத்தி வழிபட பெற்ற காலனை கம்பனமான்மை காண கண்ணடியேன் பெற்றவாரே. கண்ணால் எதை பார்த்தாரு? அந்த மூலவரை பார்த்தாரு. கட்சி அகம்பரை பார்க்கிறார். உணர்வு தானே. உணர்வு ரொம்ப முக்கியம். உணர்வு இல்லைன்னா அதுதான் நமக்கு தகுதிய. பரசு பதி என்று பார் முழுதெல்லாம் பரசிவன் ஆணை நடக்கும். அவருடைய ஆணை, அவரு இந்த உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய உயிர்கள் உய்ய வேண்டும் என்று தன்னுடைய ஆணையை செலுத்துகின்றார். அவருடைய ஆணைக்கு மேல ஒன்றும் கிடையாது. அவர் இந்த உயிர்களெல்லாம் தன்னை தெரிந்து கொள்ள வேண்டும், தன்னை சார்ந்து விட வேண்டும். தன்னை சார்ந்த பிறகு அந்த உயிர்களுக்கு இல்லையா, கோழி என்ன எதிர்பார்க்கும்? குஞ்செல்லாம் தாங்கிட்டே இருக்கணும்னு எதிர்பார்க்கும். அது அப்படியே அது விலைக்கு போகும். இதை போய் அதை கவர் பண்ணும். இந்த குஞ்சுகளெல்லாம் தன்னுடைய கட்டில் இருக்கணும் என்று எதிர்பார்க்கும். அப்படித்தான் ஈசனும் நினைப்பான். இந்த உயிர்கள் தன்னுடைய கட்டில், தன்னுடைய அரவணைப்பில் தன்கிட்டேயே இருக்கணும் என்று நினைப்பார். அதுதான் சிவமாக்குதல். பரசுபதி என்று பார் முழுது எல்லாம் பரசிவன் ஆணை நடக்கும். பப்பாதியால், பப்பாதி என்று சொல்லுவதற்கு அந்த அருளினுடைய தன்மைகள் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், முன்னாம் அடியார்க்கும் பின்னாம் அடியார்க்குமாக இருக்கிறது. முன்னாம் அடியாருக்கு தன்னையே தந்து விடுகிறார், பின்னாம் அடியாருக்கு தன்னை தந்தவரை தருகிறார். அதுதான் அந்த ஞானகுருவினுடைய அந்த முக்கியத்துவம். அதனால நம்ம மற்ற அருளாளர்கள் நேராக போய் பிடிச்ச மாதிரி நம்மால் பிடிக்க முடியலன்னா, நம்ம ஏற்கனவே பிடித்தவர்களை பற்றிக்கொள்க என்பது தான். அவர்கள் ஞானகுருவாக ஏற்று நீ சிவமாக கருது, உனக்கு இன்னும் எளிமையாக உனக்கு உணர்வு வரும்.
இப்போ நம்ம சாதாரணமாக இருக்கிறத விட வழிபாடு செய்கிறத விட ஒரு திருமுறையை ஓதி வழிபாடு செய்கிற பொழுது ஏற்படுகிற உணர்வு அதிகமாக இருக்கும். அந்த உணர்வை ஊட்டுவதற்கும் கூட்டுவதற்கும் தானே. அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அன்பினில் விளைங்க ஆரமுதே பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையனேன் தனக்கு செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே. அப்போ நமக்கு அந்த 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 அருளாளருடைய அந்த வாக்கு அதை நம்ம சொல்லுகிற பொழுது நமக்கு அந்த உணர்வு பெருகிறது. அந்த உணர்வுக்கு தானே உணர்வு பெருக்கம், அன்பு பெருக்கம். ஆகவே திருவருள் நடக்கிறது எப்படி நடக்கிறது என்று சொன்னால் பப்பாதியால் என்று சொல்லுவது இப்படி தன்னுடைய திருவருளை தருவதை மேலும் பெருமான் அடியார்களுக்கு தருவதே பின்னாமடியார் முன்னாமடியார் என்று அவர்களுக்கு பின்னாலே ஆகப் போகிறவர்கள் முன்னாலே ஆகிவிட்டவர்கள். பின்னாமடியார்னதுனால முன்னாமடியார் இருக்காங்க. அவங்க முன்னாமடியாரை பெரிய பதி செய்து விட்டு பின்னாமடியாருக்கு அவர்களை உரிய பதியாக தருகிறார் இல்லையா. நந்திய தீட்சை கொடுத்தாரு. நந்திய தன்னுடைய பேரை தீட்சை கொடுத்து தானே போதித்து அவனை குருவாக்கினார். நந்தி குருவானவனே என்னாச்சு, 4 பெருமக்கள் அங்கே சனகாதி முனிவர்கள், திருமலரும் கடைசி பேட்சு. அப்படித்தானே ஆகுது. அதனால பெரிய பதி செய்து பின்னாமடியார்க்கு உரிய பதியும், அந்த பெரிய பதியை உரிய பதியாக பாராக்கி பாரிலே உரிய பதியும், பாரிலே இந்த பூமியிலே இந்த இடத்திலே ஆக்கி நின்றானே என்று சொல்லிவிட்டு அந்த அந்த பெரிய பதி செய்வதை கொஞ்சம் சிறப்பாக விவரிக்கிறார். ஞானகுருவினுடைய அந்த ஆக்கம், ஞானகுருவை ஆக்கி வரப்போகிற அடியார்களுக்கெல்லாம் கொடுத்த அவங்க இன்னும் கொஞ்சம் மிச்சம் சீக்கிரம் வரத்துக்கு அவங்க இன்னும் சரியிலேயே கிரியையிலேயே யோகம் அந்த மாதிரிலேயே இருக்கிறவங்கள வந்து பிடிச்சிக்க வா என்று அவர்களை வந்து பற்றுவதற்கு, அவர்கள் அந்த ஞான நிலையை அடைவதற்கு உரிய பதியாக இவர்களை ஞானகுருவை ஆக்கி தருவதனால ஞானகுருவும் சிவமும் வேறு ஒன்று நினைக்கக்கூடாது. தான் தன்னை போல ஆக்கிட்டு கொடுத்துருக்கிறார். அப்போ அந்த அவர்களை நாம் ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது பின்னாமடியார் முன்னாமடியார் ஆவார்கள். அதுதான் அதை குறிப்பிடுகின்றார். அவர்கள் எப்படி அந்த பெரிய பதி ஆகுதல், கோவணங்கும்படி கோவணமாகி பின் நாவணங்கும்படி நந்தி அருள் செய்தான். கோவணங்கும்படி கோவணமாகி பின் நாவணங்கும்படி நந்தி அருள் செய்தான். வணங்கோம் இனி சித்தம் தெளிந்தனம் போய் வணங்கும் பொருளாயிருந்தோமே. நாவணங்கும்படி அருள் செய்தான் நந்தி, நந்தி நாவணங்கும்படி அருள் செய்தான். நந்தி அருள் செய்தான், வணங்கும்படி அருள் செய்தான். வணங்கும்படி நந்தி அருள் செய்தான். இந்த நாவினால யாரையோ புகழ்ந்துகிட்டு இருந்தது. இந்த நாக்கு குருன்னு அந்த தெளிவடைந்த பிறகு யாரையும் புகழ்றதோ அல்லது சிறப்பாக பேசுவதோ கிடையாது. அப்படி கிடையாது. எதுக்கு எடுத்தாலும் யாரையாவது புகழ்ந்துக்கிட்டே இருக்கிற, சின்ன விஷயத்துக்கெல்லாம் புகழ்றது. சில சமயம் மேடையில் பார்க்கிற பொழுது, பல மேடைகளில் நாம் பார்க்கிறோம், பல மேடைகளில் பார்க்கிற பொழுது உயர்ந்தவர்கள் அங்கே இருப்பார்கள், சிறந்த அருளாளர்கள் அங்கே இருப்பார்கள். அவர்களை வைத்துக்கொண்டு மற்றவர்களை அவர்கள் தகுதிக்கு மீறி புகழ்வது, அது 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 சிவனுக்கு ஒப்ப முடிந்தது அல்ல. அவ்வாறு செய்யக்கூடாது.
என்னன்னு கேட்டீங்கன்னா, நந்தி அருள் செய்தான் நான் வணங்கும்படி நந்தி அருள் செய்தான். நாவினாலே புகழ்கிற பொழுதே அருளாளர்களை புகழ்கின்ற அந்த ஒரு உபச்சாரமாக கூட பொருந்தாதவற்றை சொல்லக்கூடாது. அடியன் பெரிய புராணம் தொடர் சொற்பொழிவு செய்து கொண்டிருந்தேன். சென்னையில் சைதாப்பேட்டையில் ஸ்ரீ நடராஜர் தமிழ் வேத பாராயண பக்தஜன சபையில் கொஞ்ச காலம் செய்து கொண்டிருந்தேன். அது செய்து கொண்டிருந்த பொழுது அது ஒரு நிறைவுக்கு வந்தது. சபையார் என்ன பண்ணாங்க, ஒரு சிறப்பான அதுக்கு ஒரு விழா வைக்கணும்னு கருதுனாங்க. அப்போ படாலம் சண்முக ஐயான்னு அவங்க ஒரு சிறந்த சைவ அன்பர். அவரும் என்ன செய்தார், இதுக்கு அந்த பெரிய புராணம் அதை சொல்லியிருக்கார், சிறப்பாக சொல்லியிருக்கார், நமக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதை உரியவர் பாராட்டணும்னா ஆசா ஞானசம்பந்த ஐயா தான் பாராட்டணும் அப்படின்னுட்டு அவரை அழைச்சிட்டு வரேன்னு போகிறார். அது அடியானுக்கு தெரியாது. ஆனால் இவர் போய் அவர்கிட்ட சொல்லியிருக்காரு இந்த மாதிரி. அப்போ அவர் சொல்லியிருக்காரு, கேள்விப்பட்டிருக்கீங்கய்யா, அவன் பேசுகிறான் நல்லா, சரி நான் வரேன் அப்படின்னு இவர்கிட்ட இருந்த அன்புனாலையும் இவர்கிட்ட கொஞ்சம் தொடர்பு இருக்குது. சரி வரல, கேட்குறேன், பேசுகிறேன், பாராட்டுவான், நல்லது தான் பண்ணுறீங்க, பெரிய புராணம் பேசுகிறதே பெருசு, பேசுகிறவங்கள பாராட்டணும், வரேன் அப்படின்ட்டார். அவர் வந்தார். அந்த விழா நல்லா நடந்தது. அப்போ தான் ஐயா என்னை பார்க்குறாங்க. அப்போ அவங்களோட பேசுகிற வாய்ப்பு கிடைச்சிது ஆசாங்கி ஞானசம்பந்தம். அதுக்கப்புறம் அவங்க என் மேலே சொல்லடாத அன்பு கொண்டார்கள். அன்பு கொண்டது மட்டுமல்ல, என்னுடைய உயர்வில் பல ஒரு குறிப்பிடத்தகுந்த பகுதி செய்திருக்கிறாங்க அவங்க. அப்போ சிங்கப்பூர்லேருந்து சிறப்பாக பேசுகிறதுக்கு யாராவது ஒருத்தர் வேணும்னு கேட்ட பொழுது அவங்க அடியனை தான் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அரங்கராமலிங்க ஐயா போய் நம்ம ஆசா ஞானசம்பந்தத்திட்ட இது மாதிரி கேட்குறாங்க, அனுப்பணும்னு சொல்லுங்கிற பொழுது ஆசா ஞானசம்பந்தம் அவனை அனுப்பியா அப்படின்னு அடியனுடைய பேரை தான் சொல்லியிருக்கார். எதுக்கு இதை சொல்ல வருகிறேன்னா, ஆசாங்கா அந்த மாதிரி ஒரு உரியவர்களை உரிய நிலைக்கு உயர்த்தணும்னு நினைக்கிறதுல சிறந்த அறிஞர் அவர் வந்திருந்தார். அவருக்கு எவ்வளோ வேணால் பாராட்டலாம். அப்படி பெரிய புராண ஆய்வெல்லாம் சிறப்பாக செய்து அவர் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அவர் தலைமை தாங்கிறாரு. என்னை அடியனும் அங்கே இருக்கிறேன். அப்போ ஒருத்தர் ஒரு அன்பர், அவரும் நல்லவர் தான், அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது, ரொம்ப நல்ல அன்பர். அவர் பேசுகிற பொழுது சொற்பொழிவு அவருக்கு பாராட்டு உரை, அவருக்கு வரவேற்புரை பாராட்டு உரைலாம் கொடுத்துருந்தாங்க. அப்போ வரவேற்புரை சொல்லுகிற பொழுது அவர் என்ன சொல்லிட்டார், நம்முடைய ஆசாங்கியா அவர்கள் இங்கே வந்திருக்காங்க, அங்கே மேடையில் அவங்க வீட்டில் இருக்கிறது ஆசாங்கியா இல்லை, சேக்கிடார் பெருமானே வீட்டில் இருக்கிறார் அப்படின்னு அவர் அது சொன்னார். அப்படி ஆனால் அதில் ஒன்றும் பெரிய தப்பு கிடையாதுன்னு அடியனுடைய அபிப்பிராயம். ஏன்னா அவ்வளவு தகுதி இருக்குது ஆசாங்கி ஞானசம்பந்த ஐயாவுக்கு, அவங்களுக்கு எல்லா தகுதியும் உண்டு. ஆனால் அவங்க பாருங்கள், டக்குன்னு மைக்க பிடிச்சி அவரை தெரியாது, அவருக்கு அந்த பாராட்டி பேசினவரையும் அவருக்கு தெரியாது. பாராட்டி பேசினவரை எங்களுக்கு தெரியும், நல்ல உயர்ந்த ஒரு அன்பர் தான் அவரும், அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. எதையும் எதிர்பார்த்தெல்லாம் செய்கிறவர் இல்லை அவர். அப்படிப்பட்டவர் பாராட்டினவர். அப்படி சொன்ன உடனே இவர் என்ன பண்ணார், மைக்க பிடிச்சி, இந்த பாருப்பா, பாராட்டணுங்கிறதுக்காக வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லக்கூடாது. சேக்கிடார் எங்கே, நான் எங்கே, என்ன போய் சேக்கிடாருன்னு சொல்லலாமா? நான் என்ன செஞ்சுருக்கேனோ அதை சொல்லி பாராட்டு. உண்மை, ஆய்வு நூல் எழுதியிருக்காரு, அதை எழுதியிருக்காரு, இதை எழுதியிருக்காரு, ரொம்ப சிறப்பு, அப்படி சொல்லு. என்னையும் போய் சேக்கிடாருன்னு சொன்னேன், என்ன முயற்சிப்படுத்துறதுக்காக சொன்னீங்கன்னாலும் கூட நீ சேக்கிடாரை அவமானப்படுத்தின மாதிரிப்பா அப்படின்ட்டார். நாங்கள்லாம் அதுக்கப்புறம் அடியனை அவர் ரொம்ப பாராட்டி பேசினார். அவர் ஆசாங்க அவங்களுடைய திருவாயால் பாராட்டு வாங்கிறதுங்கிறது ஒரு பெரிய பாக்கியம் அது. ஏன்னா அவங்கெல்லாம் சாதாரணமாக டக்குன்னு புகழ்ந்துட மாட்டாங்க, பேசிட மாட்டாங்க. ஸ்டஃப் இருக்கான்னு பார்த்துட்டு உண்மையிலே இருக்குது அப்படின்னா தான் பாராட்டுவாங்க. அந்த மாதிரி அவங்க இந்த நூலுக்கு முகவரியெல்லாம் போய் அவங்கள்ட்ட அவ்வளோ ஈஸியாக வாங்க முடியாது. எல்லாத்துலேயும் மித்தவண்டியெல்லாம் கொண்டு கொடுத்தீங்கன்னா அதை ஒரு முகவரி எழுதி கொடுத்துருவாங்க. வாரியாரே கொடுப்பாரு. வாரியார் ரொம்ப ரொம்ப இலகன படசு அவருக்கு, வாரியார் சாருக்கு.
யார் போய் ஏதாவது புத்தகத்தை கொடுத்தாலும் அதை அப்படியே ஒரு பார்வை பார்த்துட்டு ஒரு முகவுடர் எழுதி கொடுத்துருவார். அப்படிப்பட்ட ஒரு கனிந்த உள்ளம் வாரியார் சுவாமியினுடைய உள்ளம் இருக்க, ரொம்ப கனிந்த உள்ளம். யாரையும் துன்பப்படுத்தக்கூடாது, யார் மனசையும் கஷ்டப்படுத்தக்கூடாது, யாருக்கும் மனசு நோகக்கூடாதுங்கிறதுல ரொம்ப ரொம்ப கவனமாக இருப்பாங்க வாரியார் சுவாமி. அதனால் நூல் எதையோ எழுதியிருக்கிற பாவம் நூல் எழுதியிருக்கா, அதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்ட்டு அப்படி பார்வை பார்த்து. ஆனால் ஆசையா அது மாதிரிலாம் செய்யவே மாட்டார். அப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு ஆன்மா. எதுக்கு சொல்ல வருகிறேன், அருளாளர்களை அந்த மாதிரி அவர் டக்குன்னு தன்னுடைய இது பல மேடைகளில் பார்க்குறேன். அருளாளர்களை மேடையில் வச்சுட்டு யாராவது ஒருத்தவங்க தலைமை தாங்க வந்துட்டாலோ அல்லது யாராவது ஒருத்தர் விழாவுக்கு வந்து அவங்கள இல்லாத புகழ்ச்சியெல்லாம் புகழ்ந்து அது பெரிய அபச்சாரம், அது பாவத்தை சம்பாதிக்கிற மாதிரி ஆகும். இந்த பேசுகிறவனுக்கு டன்னு கணக்கில் பாவம் வந்துடும். அவங்க ஒன்றும் நினைக்க மாட்டாங்க. அருளாளர்கள் அப்படியே உட்காந்து யாரை யாரோட பாராட்டிட்டு போக அவங்க இருப்பாங்க. ஆனால் அருளாளர்கள் இந்த பிரசன்ஸ் சப்தம் அவங்களுடைய முன்னிலையில் அவங்க தான் பெருசு, அவ்வளோதான். மற்றவங்களாம் பாராட்டுதல்ங்கிறது அவங்க முன்னால் செய்தலே கூட. அப்படி ஒரு அதைத்தான் இந்த பாடலை நீங்கள் இந்த திருமூலருடைய இந்த திருமந்திர பாடலை நம்ம பார்த்தோம்னா அது சிறப்பாக நமக்கு புரியும். இதில் அது தெளிவாக சொல்கிறார். இதான் நிறைவு பாடலும் இந்த பகுதிக்கு, ஞானகுரு தரிசனத்துக்கு. கோவணங்கும்படி கோவணமாகி பின் நாவணங்கும்படி நந்தி அருள் செய்தான். தேவணங்கோமினி சித்தம் தெளிந்தனம் போய் வணங்கும் பொருளாய் இருந்தோமே. பொருளாய் இருந்தோமே. அதை இந்த பாட்டை எப்படி கூட்டி சொல்லணும்னா, நந்தி நந்தி நான் வணங்கும்படி அருள் செய்தான். எங்க குருநாதர் நந்தி நான் இப்போ சொன்ன பாருங்க, ஒரு இவ்வளோ நாளை விவரித்து சொன்ன பாருங்க இந்த மேடையில். அதுதான் இந்த நான் வணங்குறது. நான் வணங்குறது என்று சொல்லுவது என்னன்னு கேட்டால், அடக்கத்தோடு இருக்கணும் அந்த நாக்கு. நான் வணங்குதல் என்று சொன்னால் வெறும் புகழ்மொழிகளை சொல்லுதல், அடக்கம், நாவடக்கம். அருளாளர்கள் முன்பாக, குருநாதருக்கு முன்பாக அந்த நாக்கு அடங்கி இருக்கணும். குமரகுருபரர் நீ உன்னுடைய குருநாதரை தேடி போன்னு கட்டளை பிறந்த உடனே அவர் குருநாதரை தேடி போகிறாரு. குருநாதரை தேடி போகிற பொழுது என்னுடைய குருநாதரை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு கேட்குறேன். அதுக்கு அவருக்கு சொல்லப்படுகிற அறிவுரை என்னன்னு கேட்டால், எங்கே உன்னுடைய ஞானம் யார் முன்பாக மடங்குகிறதோ அவர் தான் உங்க குருநாதன். இப்போ புரியுதா உங்களுக்கு? நம்ம ஞானம் மடங்கும் அங்க. நான் வணங்கும்படி நந்தி அருள் செய்தான். அந்த நான் வணங்கும்படின்னா அந்த நாவானது, அந்த சிரசானது எல்லாத்தையும் எடுத்துக்கணும், எல்லாமே வணங்கும்படி. இது வரைக்கும் இந்த நான் யாரையோ வணங்கிட்டு இருந்துச்சு, யாரையோ சிறப்பாக சொல்லிக்கிட்டு இருந்துச்சு, தன்னையே கூட சிறப்பாக சொல்லிக்கிட்டு இருந்துச்சு, தன்னை பற்றியே பெருமையாக இல்லையா? அது தெரியாது. அதுக்கு தன்னை பற்றி பெருமையாக சொல்கிறதுன்னா மணிக்கணக்காக சொல்லிகிட்டு இருக்கோம். நான் வணங்கும்படி, இப்போ இந்த நான் வணங்கும்படி அருள் செய்தான் நந்தி. நான் வணங்கும்படி, நம்ம சிரசு தானே வணங்குதுன்னு சொல்லுகிறோம், சிரசு வணங்குதுங்கிறோம். நான் வணங்கணும். நான் வணங்கும்படி நந்தி அருள் செய்தான். நான் வணங்கும்படி நந்தி அருள் செய்தான். என்ன ஆச்சுனாரு? இனி சித்தம் தெளிந்தனம். சித்தம் தெளிந்தனம், அறிவு தெளிவாகிவிட்டது. நந்தி நான் வணங்கும்படி அருள் செய்தான். நான் அடக்கத்தோடு, நாவினுடைய தன்மை மிக மிக தாழ்வனும் தன்மையாம் சைவம் சார்தல், அந்த ஊழ்வினை பெறுதல் அரிதுன்னார்.
அந்த வணங்கும்படி, நான் வணங்கும்படி நந்தி அருள் செய்தார். என்னுடைய குருநாதர் அவரை தவிர வேற யாரும் நம்ம வணங்குவதற்குரியவர் அல்லர், பெருமைக்குரியவர் அல்லர் என்று உணரும்படி அருள் செய்தார். அதனால எனக்கு என்னாச்சு, அறிவு தெளிவாச்சுன்னார். சித்தம் தெளிந்தனம், சித்தம் தெளிந்தனம். எனவே ஆன்ம தத்துவங்கள் உள்ளே இருக்கக்கூடிய அந்த அந்த கரணங்கள் எல்லா ஆன்ம தத்துவங்களுடைய மொத்தமும் வணக்கத்திற்குரியதாக இருந்தது. நம்முடைய கருவி கரணங்கள் அத்தனையும் பெருமானுக்கு. இந்த குருநாதருக்கே எல்லாம். தலையே நீ வணங்காய், தலைமாலை தலை கணிந்து தலையாலே பலிதேறும் தலைவனை தலையே நீ வணங்காய் என்று தொடங்கிய அந்த வணக்கமானது இப்பொழுது நந்தியை நான் வணங்கும்படி அருள் செய்தார். குருநாதரை வணங்கும்படி, அந்த குருநாதரையே சிவமென கருதி தெளிவு பெற்று வணங்கும்படி செய்தான். குருநாதரை வணங்கினேன், சித்தம் தெளிந்தேன், பற்றுகள் நீங்கியதுன்னாரு. சித்தம் தெளிதல் எப்ப தெரியும்னா, பற்று நீங்கினாதான் சித்தம் தெளிஞ்சிருக்குன்னு அர்த்தம். நிறைய பற்றுகளோடு இருக்கிறவங்க தெளிந்த அறிவுடையவர்கள்ங்கிறத அது ஏற்றுக்கொள்ள முடியாது. தெளிந்த அறிவு என்பது எப்படி இண்டிகேஷன் அப்படின்னா, பற்றுகள் நீங்கியவர்களாக இருப்பார்கள். அதுதான் சித்த தெளிவுக்கு அடையாளம். சித்தம் தெளிந்தனம். அதனால என்னாச்சு, கோவணங்கும்படி கோவணமாயி பின். எந்த நூற்றாண்டுல சொல்றாரு பாருங்க, எந்த நூற்றாண்டுல சொல்றாரு? 3ல சொல்றாரா, 2ல சொல்றாரா, 1ல சொல்றாரா, 5ல, எந்த நூற்றாண்டுலயும் சொல்றாரு. ஆனா 10ஆம் நூற்றாண்டுல பட்டினத்தார் கோ வணங்கும்படி, கோவே வந்து வணங்கும்படி, அரசனே வந்து வணங்கும்படி. கோவணமாகி, அரசன் வந்து வணங்குறதுக்கு என்ன செல்வமா இருந்தது? இல்ல, கோவணம் தான் இருந்தது. அதுதான் பற்றுகள் நீங்கிய நிலை. கோவணமாகி என்று சொன்னால் ஓடும் கவந்தியுமே உறவென்றிருந்திட்டு சொல்றாரே மணிவாசக பெருமான். கோவணமாகி கோவணங்கும்படி சித்தம் தெளிந்தனம். ஞானகுருவே, அந்த ஞானகுருவாக இருக்கிறதுனுடைய என்ன பயன்? வணங்குவதால, ஞானகுருவை வணங்குவதனாலே, ஞானகுருவை நான் வணங்கும்படி நந்தி அருள் செய்த காரணத்தினாலே பற்றுக என்று சொன்னார். எனக்காக இருந்த அந்த பதியை போய் பற்றினேன். பதியே உரிய பதி, பெரிய பதியை எனக்கு தந்தான். நான் உரிய பதியாக ஏற்று வணங்கினேன். அப்படி வணங்கும்போது அவர் எனக்கு நான் வணங்கும்படி அருள் செய்தார். சித்தம் தெளிந்தனம். சித்தம் தெளிந்ததினாலே பற்றுகள் நீங்கிற்று. கோவணங்கும்படி கோவணமாகி பின். கோவணமாகுதல் என்று சொன்னால் கோவணமே உரிய பொருள், நமக்கு உரியது என்று வேறு எப்பற்றும் இல்லாமல் நின்றோம். அரசர்களே, பெரிய பெரிய பதவி, பெரிய பெரிய நிலையில் இருக்கிறவர்கள் வந்து பற்றுகள் இல்லாதவர்களே, அவங்களாம் வந்து வணங்குவாங்க. இவங்களுக்கு என்ன ஆக போகுது அதனால? இல்லையா? கோவணங்கும்படி கோவணமாகி பின் போய் வணங்கும் பொருளாயிருந்தோமே தேவணங்கோம். என்ன ஆச்சு? கோவணங்கும்படி கோவணமாகி நாங்கள் எல்லா பற்றுகளையும் நீக்கி வேறு எக்கடவுளையும் வணங்காமல் வணங்கோம். சிறு தெய்வம் வழிபடுவோம் அல்லோம், சென்று சேருவோம் அல்லோம் சிறு தெய்வம் வணங்கோம். இதெல்லாம் அந்த குருநாதரை பிடித்ததுனால ஏற்படுகிற பயன். குருநாதரை பிடித்ததுனால குருநாதரை பற்றி கொண்டேன், பெரிய பதியை சென்று பற்றுக என்று உரிய பதியாக தந்தார். இனி நாம் பின்னாம் அடியார் போய் பற்றி கொண்டோம். அந்த பின்னாம் அடியாரை பற்றி கொண்டதுனால பின்னாம் அடியார் முன்னாம் அடியாராக இருக்கக்கூடிய உரிய பதி, தான் பதியாக செய்து வைத்த அந்த முன்னாம் அடியார் முன் தானாகும் அடியார். ஆம்னா தானாகும், ஆகும் அடியார், தானாகும் அடியார். அப்படி பின்னாகும் அடியார்னா பின்னால் ஆக போகிற அடியார். இப்ப இவர் ஆகிவிட்ட அடியார். இந்த அடியாரையே உரிய பதின்னு கொடுத்ததுனாலே அந்த பதியை சென்று பற்றினோம். அப்ப அந்த நந்தி குருன்னு அர்த்தம் இருக்கு. நந்தினா அந்த இடத்துல குரு,
தன்னுடைய நிலையை சொல்லுகிறார். எனக்கு இது குருநாதர் நந்தி. அவர் என்ன செய்தார்? நாவணங்கும்படி அருள் செய்தார். நாவானது அடங்கி, இந்த கருவிகரணங்கள் எல்லாம் அடங்கி சிவமாகவே கருதி அவரையே வணங்குகின்ற, வேற யாரையும் வணங்குறதே இல்லை. அப்படி நந்தியம்பெருமானையே சிவமாக கருதி இல்லை, சிவமாக உணர்ந்து அதனை நிற்குமாறு அருள் செய்தான். அதுதான் முதல். அடுத்தது சித்தம் தெளிந்தது. சித்தம் தெளிந்ததுனாலே பற்றுகளெல்லாம் நீங்கி போயிற்று. கோவணங்கும்படி கோவணமாகி அரசர்களும் செல்வந்தர்களும் மற்றும் எல்லோருமே வணங்கும்படியான ஒரு உயர்ந்த நிலைக்கு சென்றோம். எதனால? கோவணமாகினார். கோவணமே நம்முடைய இல்லையா அந்த உரிமை அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா பற்றுகளையும் விட்டதுன்னு அர்த்தம். கோவணமாகினார். அப்படிப்பட்டவனை வந்த உடனே இனி தேவணங்கோம், இனி கடவுளை வணங்க மாட்டோம். எந்த கடவுளையும் வணங்க மாட்டோம். எங்கிட்ட சிவமே கடவுள்னு தெரிஞ்சு போச்சு. இனி ஒரு கடவுளை கடவுள் என்று யாராவது சொன்னால் அவர்களை வணங்க மாட்டோம். இந்த நிலையிலே இருந்ததுனால என்ன ஆச்சுன்னு கேட்டால், இதுதான் கடைசி பயன். ஞானகுரு தரிசனத்தில் இந்த பின்னாமடியார் கிடைக்கிற என்ன பயன்னாரு? போய் வணங்கும் பொருளாய் இருந்தோமே. தேடி தேடி சென்று அடைய வேண்டிய, போய் வணங்கும், எங்கே இருக்கிறார் என்று தேடி தேடி நாடி அவரையே வணங்க வேண்டும், அவரை பற்றிவிட வேண்டும் என்ற போய் வணங்கக்கூடிய அந்த சிவம் இருக்கிறதே, அந்த சிவமான பொருளாக நாங்கள் ஆனோம், பொருளாய் இருந்தோம்னர். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த நிலையில பின்னாமடியார் இப்பொழுது முன்னாமடியாரானார். ஆகையினாலே குருவை பற்றுவதனாலே சிவமாவோம். போய் வணங்கும் பொருளாயிருந்தோமே. எனவே சிவமாம் நிலை செல்வதற்கு சிவத்தை பற்றுவதை விட குருவை பற்றித்தான் சிவமாம் நிலை பெற வேண்டும். எனவே ஞானகுரு தரிசனம் என்பது போய் வணங்கும் பொருள்னா சிவம். போய் வணங்கும் பொருள்ங்கிறதுக்கு = சிவம். போய் வணங்கும் பொருள்னா அரிதான வழிகளிலே சென்று வணங்கி பெற வேண்டிய பொருளாக இருக்கக்கூடிய சிவமாய் இருந்தோமே. இப்ப சொன்னார்ல, சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி என்னை ஆண்ட, என்னை சிவமாக்கினார்னு சொல்றாரு அவரை மணிவாசக பெருமான். என்னை சிவமாக்கி விட்டார் என்றார். சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி என்னையே சிவமாக்கினார். அது மாதிரி பொருளாய் இருந்தோம்னு, சிவமாக இருந்தோம். ஞானகுரு தரிசனத்தினால் எங்களுக்கு கிட்டிய செல்வம் என்று சொல்லுகிறார் என்று சொல்லி இந்த அளவில் இன்றைய தினம் இந்த 2 பாடல்களுக்கு நாம் சிந்தித்தோம். ஞானகுரு தரிசனம் இதோடு நிறைவு பெறுகிறது. இனி பிரணவ சமாதி என்கிற பகுதி, அதனை நாம் வருகின்ற நாட்களிலே நாம் சிந்திப்போம் என்று சொல்லி இந்த அளவிலே இன்றைய தினம் இதனை நிறைவு செய்யும் முகமாக 5 எழுத்து 5 முறை ஓதுவேன். நண்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கிறேன். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். ஒரு 3 அறிவிப்புகள். ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக மெய்கண்டார் அருளி செய்த சிவஞான போதம் நேரலை வகுப்பாக தொடர்கிறது. அடியேன் எடுக்கிறேன் 12 வகுப்புகள். அது 12 மாதங்கள் 24 வகுப்புகள். ஒரு மாதத்திற்கு 2 வகுப்பு. அதாவது ஒவ்வொரு 2வது ஞாயிற்றுக்கிழமையும் 3வது ஞாயிற்றுக்கிழமையும் 2 மணி நேரம். உங்களை ரொம்ப நாளை உட்கார வச்சு தொந்தரவு பண்ண மாட்டேன். 10 மணிலேருந்து 12 மணி வரைக்கும். இது ஒரு அரிய வாய்ப்பு. மெய்கண்டாருடைய அந்த சிவஞான போதம் தான் நம்முடைய சாத்திர நூல்களுக்கு தலைமை இடத்துல இருக்கிற நூல். அதனை ரொம்ப அற்புதமாக செய்து தந்திருக்கிறார். அதனை நாம் சிந்திப்போம். அது 1 வருட வகுப்பு. அதுக்கு பயிற்சி ஆதரவு 2750. நீங்கள் ஜனவரி முதல் 2வது ஞாயிற்றுக்கிழமை அது தொடங்குகிறது. அது 9/1/2022. அந்த அன்றைய தினத்திலிருந்து துவங்குகிற அந்த வகுப்பில் நீங்களும் பங்கு பெறணும். அந்த ஒவ்வொரு மாதமும் 2 வகுப்புகள் நீங்கள் அதில் இந்த சிவபரம்பொருளினுடைய தன்மை, அது உயிர்களுக்கு செய்கிற நன்மை, இவற்றையெல்லாம் தெளிவாக சிவஞான போதத்திலே முப்பொருள் உண்மையாக சொல்லியிருக்கிறார். அதனை படிப்படியாக நாம் சிந்திக்கிற பொழுது நமக்கு மிகச்சிறந்த தெளிவு ஏற்படும். அதனை அடிப்படையாக கொண்டு திருமுறைகளை ஓதுகிற பொழுது பலனும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி தொடர்புக்குரிய எண்களாக கொடுத்துருக்கிறோம். அதையும் நீங்கள் தொடர்பு கொண்டு உடனே பதிவு செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறேன். அடுத்தது ஞானத்திரள் பத்திரிகை நீங்கள்
அதில் வந்து ஒரு சிறப்பு பாருங்கள். இப்போ அடியன் வந்து இதோபதேசம் என்கிற பகுதியை விளக்க உரையை எழுத ஆரம்பித்திருக்கிறேன். அது வந்து திருமூலருடைய 7ஆம் தந்திரத்தில் நிறைவு பகுதியாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அதனுடைய சிறப்பு கருதி அதற்கு விளக்க உரையை தந்து கொண்டு இருக்கிறேன். அது நவம்பர் மாதத்துலேருந்து வந்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் மற்றவர்களுக்கும் ஆற்றுப்படுத்தி இந்த ஞானத்திரளுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும், மற்றவர்களையும் நெறிப்படுத்தணும். ஞானத்திரளுடைய ஆண்டு சந்தா அல்லது ஆயுள் சந்தா இதில் நீங்கள் சேரலாம். ஞானத்திரளில் வெளிவருகிற கட்டுரைகள் போன்றவற்றிற்கு நீங்கள் ஸ்பான்சர் பண்ணலாம். அது ஒரு பெரிய பணி. நீங்கள் செய்கிற உதவியெல்லாம் திருமுறைகளுக்கும் சாத்திர நூல்களுக்கும் செய்கிற உதவி. நீங்கள் வந்து ஞானத்திரளை வாங்கினாலும் சரி, ஞானத்திரளை மற்றவர்களுக்கு வாங்கி கொடுத்தாலும் சரி, அல்லது ஞானத்திரளில் இருக்கக்கூடிய கட்டுரைகளுக்கு நீங்கள் ஸ்பான்சர் பண்ணாலும் உங்களுடைய பணி வந்து திருமுறைகளுக்கும் சாத்திர நூல்களுக்கும் சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களை இதில் ஆர்வம் காட்டுமாறு விண்ணப்பித்துக் கொள்கிறேன். நீங்கள் வந்து தெரிந்தவர்களுக்கெல்லாம் இந்த நூலை பற்றி சொல்லணும். நிறைய பேருக்கு தெரியாது. எனக்கு இது ஒன்று தான், அதாவது என்ன விளம்பர நிலை. வேறவங்க எங்கேயும் போய் நம்ம அதுக்காக தனியாலாம் வேறு இடங்களில் விளம்பரப்படுத்த முடியாது. நான் பேசுகிற பொழுது சொல்லுவது, சில ஊர்களுக்கு நேராக சென்று சொற்பொழிவுகள் செய்கிற பொழுது அங்கே சொல்லலாம். ஆனால் இப்போ கால சூழ்நிலையில் வெளியில் அதிகமாக நம்ம செல்றதுக்கு வாய்ப்பு இல்லாததுனால நிறைய இடங்களுக்கு கூப்பிட்றாங்க. போகிறதுக்கு தான் கொஞ்சம் யோசனையாக இருக்குது. ஆகையினாலே நீங்கள் ஞானத்திரளுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டும். ஞானக்குழந்தைன்னு ஒரு பத்திரிகை ஞானத்திரளினுடைய வெளியீடாக வந்திருக்கு. சிறுவர்களுக்காகவே அட்டை, அதில் வந்து கலர் படமாக போட்டு ஆர்ட் பேப்பரில் வண்ணப்படமாக காமிக்ஸ் மாதிரி போட்டிருக்கோம். ஞானசம்பந்தரை குழந்தைங்களுக்கு அறிமுகப்படுத்துறது 390 ரூபா தான். அதனால் நீங்கள் அவசியம் அதை வாங்கி கொடுத்தீங்கன்னா குழந்தை அது கையிலே வச்சுக்கிட்டு இருக்கோம். ஞானசம்பந்தரை பற்றி அதுக்கு தெரியும். நெத்தியில் முதல்ல திருநீர் பூசும். அதுதான் ஒரு நல்ல பெரிய பழக்கம். அது வந்தாலே போதும், பாதி ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். நெத்தியில் திருநீர் பூசணுங்கிறது தான் ஒரு பெரிய ஒரு சமாச்சாரம். ஆனால் அந்த மாதிரியான நல்ல பழக்க வழக்கங்களெல்லாம் குழந்தைகளுக்கு நீங்கள் சொன்னாலாம் வராது. அது இந்த மாதிரியான நூல்கள் மூலமாக அவர்களுக்கு ஊட்ட வேண்டும் என்று சொல்லி இந்த அளவிலே இன்றைய தினம் இந்த நிகழ்வை நாம் நிறைவு செய்து, நாளை மாலை 6:30 மணிக்கு நம்முடைய சந்தமுனி திருப்புகழ் சங்கம் சார்பாக திருப்புகழ் சொற்பொழிவு இருக்கிறது. மாலை 6:30 மணிக்கு அதிலே நாம் சந்திப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. திருச்சிற்றம்பலம்.